Hello guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் செல்லு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கோப்ரோக்கு என்ன ஆச்சு என்ன சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ கோப்ரோ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து கோப்ரோ ரெக்கார்ட் ஆகுது. பட் என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து நான் இதோட வீடியோவும் நான் கிளைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ நான் புது கோப்ரோ வந்துருச்சு. ஏன்னா என்னோட கேமரா வந்து நான் வாரண்டி பீரியட்குள்ளே இருந்தனால நான் ஈஸியாக கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி கிளைம் பண்ணேன்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கோப்ரோ வந்து வாரண்டி பீரியட்குள்ளே இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. நேராக வந்து ஃபஸ்ட்டு கோப்ரோ சைட்டு தான். கோப்ரோ சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அந்த சப்போர்ட் பேஜுக்குள்ளே போகணும். அப்புறம் என்ன பிரச்சனை என்ன இஷ்யூன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அந்த சப்போர்ட் பேஜில் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா, அன்றைக்கி வந்து நீங்கள் எப்படியும் வந்து ஒரு சிஸ்டமோ இல்லை லேப்போ நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் டிக்கெட் நான் கோப்ரோலேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே உங்களுக்கு மெயில் கான்வர்சேஷன் தான் இருக்கும் இது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு டக்குன்னு மெயில் அனுப்புவாங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் மறுபடியும் ஃபில் பண்ணுங்கள், அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க. நல்ல வேலை அன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போ நமக்கு. ஸோ அதனால் நான் அப்படியே லேப்டாப் தான் இருந்தேன். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பிக்கப் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் எனக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த பிக்கப்புக்கு கூட காசு வாங்குவாங்க சில டைம் சொல்லி போட்டிருப்பாங்க. பட் எனக்கெலாம் காசு வாங்கலை, ஃப்ரீயாக தான் பண்ணாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 days கழிச்சு கொரியர் வீட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ இந்த பாக்ஸில் தான் வரும் பார்த்தீங்கன்னா உள்ள கோப்ரோ. ஸோ இதில் தான் புதுசாக வச்சு அனுப்பியிருந்தாங்க. இதுலேயும் கோப்ரோ வச்சுட்டு நல்லா பேக்கிங். ஆக்சுவலாக எங்கடா கோப்ரோன்னு கேட்டால் அதில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரியே 10 days பரவாயில்ல, 7 daysலேயே வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கும் வந்து ஆல்ரெடி இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வீடியோவும் எடுக்க போகல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது டல்லாக தான் இருந்தேன். ஏன்னா நான் வாங்கின கேமரா வந்து ஃபஸ்ட்டு கேமரா தான் GoPro 8. ஸோ இதுவும் வந்து டக்குன்னு ஒரு 6 months இப்படி ஆனோம்னா வந்து நான் கொஞ்சம் என்னடா டிஜிட்டல் எப்படி சொல்கிறது எலக்ட்ரானிக்ஸ்னாலே இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி என்னால் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். பட் பரவாயில்ல, 7 daysலாம் எனக்கு திரும்பி வந்துருச்சு. ஸோ இது ஏன் 7 days வந்து சீக்கிரம்னு சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 months பக்கம் ஆச்சு. அது GoPro 7. அது ஏன்னா கஸ்டம்ஸ்லாம் போய் சிக்கி இவர் மறுபடியும் சப்போர்ட்டு கூப்பிட்டு கால் பண்ணி பேசி ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 7 daysல எனக்கு வந்துச்சு. ஸோ அவர் டீட்டெயிலாக சொன்னார் எனக்கு, இந்த மாதிரி நீ கஸ்டம்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி பே பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்களே ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் சொன்னதுனால எனக்கு குயிக்காக எனக்கு ப்ராசஸும் முடிஞ்சு வந்துருச்சு. அவங்களே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கிளப்மேட்டு தான். ஸோ அவர் பேர் பார்த்திங்கன்னா அருண். ஸோ அவர் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார் இந்த கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துட்டுருக்கும். ஓகே, இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், டேக் கேர். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க.